இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த படம் பெரிய எதிர்பார்ப்புடன் இன்னைக்கு வெளியே இருக்குது. ஏற்கனவே பிரதீப் நடித்த 3 படங்களும் 100 கோடி கிளப்ல சேர்ந்ததால இந்த படத்திற்கான ஹைப் ரொம்ப அதிகம். அதிலும் விக்னேஷ் சிவன் கூட்டணிங்கிறனால எதிர்பார்ப்பு டபுளா இருக்குது. அப்படின்னா இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா 2040ஆம் ஆண்டு பின்னணியாக கொண்ட ஒரு கதை. இந்த உலகத்துல காதல் ஜோடிகள் எல்லோரும் லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பயன்படுத்தி தான் காதலிக்கிறாங்க. இதை உருவாக்கினது வந்து எஸ் சூர்யா. இந்த ஆப் என்ன பண்ண தெரியுமா? உங்க காதலன் அல்லது காதலி உண்மையா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத உடனே சொல்லிடும். இதனால பல ஜோடிகள் உடனே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி உலகத்துக்கு எதிராக ஃபோன் இல்லாத ஒரு பசுமை உலகத்தை நடத்துறவர் தான் சீமான். அவரோட மகனா வரும் பிரதீப் கீர்த்தி செட்டியை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிடாரு. ஆனா அவளை காதலிக்கிறதுக்கு லைக் ஆப் தேவைப்படுது. அதனால ரகசியமா ஃபோன் வாங்கி ஆப் மூலமா ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. அதுக்கு பிறகு இருவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆப் மூலமாக புதிய அப்டேட்டை லவ் மீட்டர் அப்படிங்கிறத ஒன்று எஸ் சூர்யா கொண்டு வராரு. இது என்ன பண்ணுன்னா உங்கள் காதல் எத்தனை பர்சன்ட் இருக்குங்கிறத காட்டும். பிரதீப் கீர்த்தி செக் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வர ரிசல்ட் வெறும் 3%. அதுக்கப்புறம் கீர்த்தி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதனால கோபமாக பிரதீப் அந்த ஆப் போய் இதை ப்ரூவ் பண்ணுறேன்னு சவால் விடுறாரு. அதில் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை முழுக்க கேரி பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகல. வில்லனாக வரக்கூடிய எஸ் சூர்யா சாதாரணமாக மிரட்டுவார். ஆனால் இந்த படத்தில் அவரோட ரோல் ரொம்ப வீக்காக இருக்குது. மற்ற நடிகர் கீர்த்தி செட்டி, சீமான், கௌரி கிஷன், யோகி பாபு இவங்க எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. விக்னேஷ் சிவன் எடுத்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்குது. இன்றைய ஃபோன் அடிக்ஷன் ஜென்ரேஷனை நல்லா காட்டியிருக்காரு. ஃபோன் இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லும் மெசேஜ் சூப்பர். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டல்லாக, எமோஷன் கனெக்ட் இல்லை, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் பிக்கஸ்ட் ட்ராபேக். படத்தோட முக்கியமான ஹீரோ அப்படின்னா மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எனக்குன்னு யாரும் இல்லையே, தீமா தீமா, அடாவடி இந்த பாட்டுகள் எல்லாமே தேட்டரில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2040 சென்னை விஷுவல் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபீச்சர் டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா அனிருத்தோட மியூசிக், விஷுவல்ஸ், யூனிக் கான்செப்ட். மைனஸ் பாயிண்ட் பார்த்தா வீக் ஸ்க்ரீன் பிளே, எமோஷனலாக கனெக்ட் ஆகலை, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக மொத்தத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பெரிய எதிர்பார்ப்பை மீட் பண்ணவே இல்லை. ஆனால் அனிருத் இசை மட்டும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கான்செப்ட் மியூசிக். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.